பேச்சே பாட்டு பேச்சு நீ பாட்டு பேச்சு நீ ஓரே நீ
பண்ணக்கூடாதுல்ல. ஒரு மாமா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கீங்களா? ஒரு மஞ்சள் நெத்திலாம் கூப்பிடுறீங்க, எங்க இருக்காங்க? ஆத்தி இங்கயா? சரி பரவாயில்ல, நல்லா இருக்கீங்கல்ல? மிருதங்கர தம்பி நல்லா இருக்கியா? அருமை சூப்பரு. அப்ப ஆல்ரவுண்டுக்கிற தம்பி வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? அப்படி ஆகட்டும். அப்புறம் தாளக்கரை எப்படி இருக்கீங்க? நல்லா என்னது எப்படி பேசலாம் பாரு அவன். நல்லா இருக்குதாம்ல தம்பி, நீ வண்டிக்கு மட்டும் வா, உனைய அறையல நானு ஒன்பதா கிடையாது நானு. என்ன முகரக்கட்டையை பாரு. சரி பரவாயில்லைங்க, 4 பேருக்கு வணக்கம். அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் வணக்கமுங்க. நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். அருமையான மக்கள், அருமையான ஊர், பெண்கள் ஆண்கள்லாம் கலந்து சூப்பராக உட்காந்துருக்கீங்க. அப்பெல்லாம் உட்காந்தாலும் மாமா மாமா கலை மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, ரொம்ப கொஞ்சம் கவட்டையை கீழே வச்சுக்கவே. எங்களுக்கே இப்படி வேக்குது, உனக்கெல்லாம் எப்படி? நீ இப்ப ஊன் மட்டும் சொல்லு, அவுத்து போட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேன். உங்க சௌரியம் தான். எதுக்கு? அதுக்கு தானே ஒலி அமைப்பு அருமையான சிறப்பு. அப்படி ஆகட்டும். அப்படி இருந்தா சட்டி பண்ணி போலாமா நம்ம? மற்ற பியூட்டி சேனல் அன்பு உள்ளங்களே வணக்கம். சாப்பிட்டீங்களா? நல்ல சாப்பாடா? நான் அதே தூங்கிட்டேன். நீங்க எல்லாம் சோத்தையா தினியே? ஏதாச்சும் சுண்டல் சுண்டல் சாப்பிட்டேன் நானு. போமா வாங்க போலாம். கண்ணிமைக்கும் நேரத்தில காதல் கொண்ட நடு கல் கண்டு நீ கையில் வந்தா உன்னை கடிச்சு திம்பே நடி. அதோட பரவாயில்ல மாமா, இப்ப வேற மாதிரி ஆரம்பிச்சாச்சு. தப்பு, அப்படி பேசக்கூடாது, காய்ச்ச வந்துடும். எண்ணம் எல்லாம் ஒன்னத்தானே நினைச்சு அசைபோடு.
நாளைக்கு வண்டியில வா. வேணாம் வேணாம் வேணாம்ல, பேசாம இருக்க. வரையில எப்படி ஏதாச்சும் எஸ்க்கு பொஸ்க்கு ஆயிர போகுது. அப்படிலாம் ஆகாம போமா நம்ம. எப்படி இன்னும் உங்ககிட்ட பெருசா தேவையில்லாம அதெல்லாம் எதிர்பார்க்காத மாமா. உங்ககிட்ட தொழில் பெருசா பெரிய டான்சர். நான் என்ன ஒன்று பொண்டாட்டி நீ பார்த்தா முறைக்குதே, இல்லைன்னா வச்சிடலாம் பெருசா. அப்புறம் தேவையில்லாம ஏதாச்சும் அப்பெல்லாம் ஆசை இருந்தாலும் உங்க மேல எனக்கு ஒரு ஆசை. அப்படியே ஒரு கண்ணா இருக்கிற என்ன சொல்றீங்க? ஏன்ட்ட கண்ணை வச்சு நீங்க என்ன பண்றீங்க? சரி ரைட், நீங்க என்ன பண்றீங்க? அட்டியே ஆத்த ஆத்தோரமா வாரியா செத்து போயிடுவாரு. அப்படியா? சொல்லக்கூடாதா? சொன்னா பலிக்காது, சொன்னா பலிக்காது. நீங்க போடுங்க, நாளைக்கு நாடகம் நிக்கட்டா. அவனை பாம்பு விடுங்காதா? நான் அவனை பார்த்து கேட்கறேன், இது மட்டும் நீங்க அவனை பார்த்து போடுங்க. ஆமா, சும்மா இறைச்ச எப்படியா டைவர்ஸ் பண்ணி விடு. உன்னால என்ன முடியுமோ முருகண்ணே, நீ அதை பண்ணு. உங்க 4 பேர் வணக்கங்க. 4 பேர் அந்த பொம்பளை மாதிரி என்ன நினைக்காதமுட்டா பொழந்துருவேன். உங்க 4 பேர் வணக்கம். 4 நல்லா இருக்கீங்களா? நீங்க 4 பேர் நல்லா இருந்தா இவள யாரையா வெளில விட்டா? இப்பதானே உள்ள விட்டிய. உள்ள விட்டா அடங்க மாட்டேங்குது, என்ன பண்றது? அதுக்கு தான் நறுக்குன்னு போடணும், சும்மா லைட்டா விட்டுட்டு வரக்கூடாது. நீங்க 4 பேர் நல்லா இருக்கீங்கல்லங்க? நறுக்குன்னு விடணும். உங்க எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நான் நல்லா இருந்த மாதிரி. யூடியூப் எடுக்கிற 3 அன்னைங்களுக்கு வணக்கம். முருகண்ணே நல்லா இருக்கியானே? சாண்டு தம்பி ஈனப்பையிலே டவுசரை கழட்டி விட்டு மொட்டை குண்டியை விட்டு ஊரை விட்டு வரட்டுவேன். ஏன் நீ அவுக்குற? அவனே அவுத்துருவேன். நீ ஜூன்னு சொல்லு. இல்ல நான் அவுத்து போட்டு ஆடுவேன். நீங்க பேசாதீங்கண்ணே, பிள்ளை ஒரு மாதிரி. அப்படின்னு நான் லூசான்னு கேட்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்லை, தெளிவான பிள்ளை, தரமான பிள்ளை. இப்போ ஆட்டத்தை பார்த்துட்டு நீங்கள் பேசுங்க. எங்கே அவுத்து விடுங்க பாப்பா. உங்க தொழில அதானே பார்த்தேன். மைக் செட்கார் நல்ல ஒரு மைக்கு. என்ன கொஞ்சம் உன்னோடது கொஞ்சம் லைட்டா கொட கொட கொடன்னு இருக்குது. அது மாத்திர ஓட சரியா ப்ரோ. மடியில வந்து உட்காந்துக்குவேன் ப்ரோ. அப்புறம் ஆடல பொம்பளை ஆடலன்னு சொல்லக்கூடாது. பார்க்க வேற அழகா இருக்கீங்க. நானும் கொஞ்சம் சின்ன பிள்ளை, எங்களுக்கும் வந்து அல்ப தட்டும் பார்த்துக்கோங்க. சரி போடுவோமா? சம்பந்தி பூ முடிச்சாச்சு. பூ
முடிஞ்சிருச்சு. சோலி முடிஞ்சா சரியில்லை ப்ரோ, நான் சொல்லிட்டேன். என்ன இழப்பாங்க, பொறுமையா செய்யணும் அப்படிங்கிறீங்க. எனக்கு ஒரு சந்தேகம் ப்ரோ. சொல்லுங்க. எதுக்கு இங்க அவ்வளோ பெரிய கம்பி போடுறீங்க? ஏன் மண்டையா போலக்கிறக்கா? எங்க கம்பி? காத்துல தூக்காம இருக்கிறது. இந்த மிருதங்காரனை எவன் கூட்டிட்டு, யார் போட்டது? ஏய் நீ செத்துறடா. சரி விடு, புருஷன் முன்னாடி சண்டையை வீட்டில் வச்சுக்கோங்க. மேடையில் வந்துட்டு எதுக்கு இப்படி? இதெல்லாம் ஒலி அங்கே யூடியூப் போடுது, ஓடிட்டு போகுது. வீட்டில் டைவர்ஸ் ஆயிரும். உண்மையை தானே பேசிட்டு இருக்கிறேன். சரிங்க, அப்படியே பொறுமையாவே போடுமா? நைவா மெரிட்டா மெரிட்டா கரகாட்டம் ஆடலன்னு மறைக்குதா? ஆனா நீ ஒரு ஆள் தாம்மா.
நான் பலூன் ஊதி வச்சிருந்தேன் பெருசா, தண்ணி ஊத்த மறந்துட்டே உடஞ்சிருச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஊதுனது பெருசா. சரி, அடுத்த படம் போடுமா? ஹலோ. சரி, உங்க 4 வேட்டையும் வரவா? வேணாமா? இவ்வளவு செலப்பா சொல்றீங்களே. இல்லங்க, தினமும் உங்க 4 வேட்டை தானே வர்றேன். அதனால இதுக்குன்னு என்ன வீட்ல இருந்து வேற ஆளையா கூட்டி வர முடியும்? சரிங்க, நானே வந்துடுறேங்க. குத்துறேன் குத்துறேன்னு சொல்லி போட்டு குத்தாம தாமரை வட்டா வரவா? காட்டுறேன் காட்டுறேன்னு சொல்லி போட்டு கட்டாம மனசு ஒப்பல. என்ன பண்ணுவான்? எனக்கு ஒப்பல. மறுபடியும் போகணும்னு ஆசைப்படுற. தண்டி டேபிள் சார் யார் போட்டா எனக்கு தெரியாது. எனக்கு விழா கமிட்டியார் வந்தே ஆகணும். ஏன்? தண்டி போட்டா நான் எதுல செய்வேன்? சரி தம்பி, நீ இறங்கி போய் நறுக்குன்னு 4 குத்திடுவாப்பா. என்னையா? இல்ல சிரமமா இருக்கு. நீ நல்லா தான் இருக்கா? ஏறி செஞ்சா தான் தெரியும் அது வலி. என் ஒசரத்துக்கு எட்டல. சரி, ஆல்ரவுண்டர் வட்டா வரவா? ஏங்க என்னங்க சிலிப்பு? என்ன சிலிப்பு? வரட்டா? மாட்டுறே மாட்டுறேன்னு சொல்லி போட்டு மாட்டாம தாமரைகள் சொல்றது எனக்கு புரியுது. எனக்கு எரியுதுடா விட்றா அப்படிங்கிறது பெட்டி. சரி, தலைக்கார் வட்டா தொடச்சுட்டு விளக்கமாட புஞ்சுவார் மாடாமலே. ஏன் தொடச்சிட்டு வர்றேங்க? தப்பா சொல்றேன். என்னைய பார்த்தா எப்படி தெரியல? லோப்ப பண்ண மாதிரி தெரியல. என்ன பையலே சரி வட்டா? டேய் புஞ்சு ஏண்டா ஆக்கிரேன் ஆக்கிரேன்னு சொல்லி போட்டு ஆக்கிரேன். ஊரசி குசி மானே வா துளிக்கு முனை